வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கு. அதேபோல் உள் மாகாணங்களிலும் பரவலான மழைப்பொழிவு கண்டி, ரத்தினபுரி, ஹோட்டா, ஹாலி இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே 15, நாளை மே 16, 17 3 நாட்கள் இலங்கையில் ஒரு தீவிர மழைப்பொழிவை கிடைக்க வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் தமிழகம் மிக நெருக்கமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை படிப்படியாக செயலிழந்து இந்த நிகழ்வு ஒரு வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையில் அதிகாலை முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கிளிநொச்சிக்கு கனமழையாகவும் முல்லைத்தீவுக்கு இன்று மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவை பொறுத்தவரை. அதேவேளை புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை வரை விட்டு விட்டு மழை இருக்கும். யாழ்ப்பாணம், பரித்துறை இந்த இடங்களுக்கு இன்று இப்போது அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று மதியம் மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களும் யாழ்ப்பாணம், பரித்துறைக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் சிலாபம், கொழும்பு, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று. அதேவேளையில் தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதேவேளையில் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, நுவரெலியா மேலும் கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை, மாத்திரை இந்த இடங்கள்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று நாள் முழுவதும் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று உள்ளே நுழைகிறது என்பதால் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும். இன்று மாலை மதியத்துக்கு பிறகு அம்பாறை, மட்டக்கிளப்பு, திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு இன்று மதியத்துக்கு பிறகு மழை கிடைத்தாலும் இன்று இரவு வரை விட்டு அங்கங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு பகுதி தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியிலும் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தம்புளை சுற்று வட்டாரங்கள், கண்டி சுற்று வட்டாரங்கள், நுவரெலியா இந்த இடங்களுக்கெல்லாம், ரத்தினபுரி இந்த இடங்கள்லாம் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று நாள் முழுவதும். இன்று மே மாதம் 16ஆம் தேதி, நாளை மே 15ஆம் தேதி, நாளை மே மாதம் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் பெரும்பாலான இடங்களில் தொடர்ச்சியாக மழை இருக்கும். பெரும்பாலும் மேற்கு கடற்கரையோர மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியே மதிய நேரங்களில் படிப்படியாக கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள் என்று படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். அனைத்து மாகாணங்களுக்கும் நாளை மே 16ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பரித்துறை, முல்லைத்தீவு இந்த இடங்களாம் நாளையும் ஒரு நல்ல மழை பொழிவாக அமையும். அதேவேளையில் கிளிநொச்சி, தம்புள்ளை, திரிகோணமலை, மட்டக்கிளப்பு, அம்பாறை இந்த கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். ஆனால் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கினாலும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைந்தாலும் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை மே 16ஆம் தேதி. மே 17ஆம் தேதியும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு அங்கே இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 17ஆம் தேதி. மே 18, 19 தேதிகளிலும் படிப்படியாக குறைவான பரப்பில் மேற்கு பகுதி இருக்கும். மாலை நேரங்களில் அங்கே மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இலங்கையில் ஒரு தீவிர மழைப்பொழிவு என்பது இன்று மே 15, 16, 17 இந்த 3 நாட்கள் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமையும். 18ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு தமிழகம் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து வருகிற நாட்களில் காலை நேரங்களில் மழை இருக்கும், மாலை நேரங்களில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மாகாணங்களுக்கு. கிழக்கு மாகாணங்களுக்கு மாலை, இரவு நேரங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை. அதேவேளையில் வருகிற நாட்களில் தரைக்காற்று இன்று பெரிய அளவில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. நாளை முதல் இலங்கையில் வலுவான தரைக்காற்றாக இருக்கும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும், அதை விட 2 நாள் கழித்து 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்கும். பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம் மேலும்
குசலாபம், கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று வலுவாக இருக்கும். திரிகோணமலை வரை அதேவேளை தெற்கு மாகாணங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. நாள்தோறும் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடல், இலங்கைக்கு தெற்கு பகுதியும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தவர்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.